கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் 42வது தசகத்தில் இருக்கோம். இது வந்து சகடாசுர வதம்ன்ற தசகம். சகடம்னா வண்டி. அப்போ வண்டி, மாட்டு வண்டி வகையில் வந்த ஒரு வேடம் தரித்த அசுரனாக இருக்கிறதுனால அவர் சகடாசுரன்னு பெயரிடப்பட்டிருக்க. அப்போது அந்த குழந்தை வந்து, அந்த குழந்தைக்கு என்னாச்சோ, அவன் வந்து பூத்தனையை பார்த்தாச்சு ஏற்கனவே சுவாமி சம்ஹரித்தது. ஆனால் வந்து ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல அவளால். இப்போ அடுத்து இந்த சகடன் வதத்தும் போதும் அந்த குழந்தைக்கு என்னாச்சோன்னுட்டு அந்த கோபஸ்திரீகள் அவருடைய திருமேனியை தொட்டு பார்க்குறாங்க, ஏதாவது ஆயிடுதா அப்படின்னுட்டு. அவளால் இவர் தான் வதம் பண்ணார்னு புரிஞ்சிக்க முடியல. ஐயே சுதம் தேஹி ஜகத்பதேஹி கிருபா தரங்க பாதாத் பரிபாதமத் மத்தியமே இதி ஸ்ம சங்கிருஹ்ய பிதா த்வதங்ககம் முகுர்முகு சலிஷ்யதி ஜாத கண்டகஹ. அப்படியே பகவானுடைய கிருபை பெருக்கால காப்பாற்றப்பட்ட பிள்ளையை இப்போ என்கிட்ட கொடு அப்படின்னு தகப்பன் எடுத்துட்டார். அப்போ உங்களுடைய சிறிய திருமேனியை திருப்பி திருப்பி பார்த்து தழுவிண்டு கொண்டு புலாங்கீதம் அடைஞ்சார் இல்லையா. அப்போ குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்கான்னு அந்த தகப்பனாகப்பட்ட நந்தகோபர் பார்க்குறார். அனோ நிலீன கிலஹந்தும் ஆகதஸ் சுராரிரேவம் பவதா விஹிம்சிதஹ ரஜோபி நோ திருஷ்டம் அமுஷ்ய தத்கதம் சசுத்த சத்வே த்வயி லீனவான் த்ருவம். இப்போ வண்டி மறைவில் இருந்துட்டு உம்மா கொல்ல வந்த அசுரன் உம்மால் கொல்லப்பட்டான் இல்லையா, அந்த அசுரனுடைய பொடி கூட காணப்படலையே, அங்கே ஒரு சுவடு கூட இல்லையே. அது எப்படி அவன் சுத்த சத்வஸ்வரூபிணியான உம்மா கிட்ட லயிச்சிட்டான்றது தானே நிச்சயம்னுட்டு அந்த சகடாசுரன் லயிச்ச விதத்தை இந்த 10வது ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. இதோட நம்ம 42 தசகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். அடுத்து 43வது தசகம் திருணாவர்த்த வதம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த தசகம் திருணாவர்த்தனுடைய அசுரனுடைய கதையை சொல்கிறது. துவாமேகதா குருமருத்புரநாத ஓட்டும் காட்டாதிரூட கரிமாணம் அபாரயந்தி மாதானிதாய சயனே கிமிதம் பதேதி தியாயந்த்யசேஷ்டத கிருஹேஷு நிவிஷ்டசங்காஹ. அப்போ குருவாயூரப்பா அப்படின்னு அழைக்கிறார். குருமருத் புராணாதர். அப்போ மருத் புராணாதர்னால் அது குருவாயூரப்பனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ ஒரு நாள் உம்முடைய தாயார் யசோதை உம்மை மடியில் வச்சுன்னு இருக்கும் பொழுது மிக மிக கனமாகிவிட்ட உம்மை தாங்க முடியாமல் படுக்கையில் விட்டுட்டு அது என்ன அதிசயம்னுட்டு தியானிச்சுட்டே இருந்தா இல்லையா. கரிமானம் அபாரயந்தி மாதா நிதாய. உம்மை சயனிக்க வைக்கணும்னு நினச்சா அவ சயனே கிமிதம், சயனிக்கிறதுக்காக நினச்ச போது நீர் அப்படி பாரமானீரே, அது என்ன அதிசயம். உம்மை தியானிச்சுட்டே மனசில் கவலையோட வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்கிறது இந்த முதல் ஸ்லோகம். தாவத் விதூரமுபகர்ணித கோர கோஷ வியாஜ்ரும்பி பாம்சு பட்டலி பரிபூரிதா சஹ வாத்யாவ புஸ்ஸ கில தைத்யவரஸ்த்ருணாவர்த் ஆதாக்யோ ஜாஹார ஜனமானசஹாரிணம் துவாம். அப்போ வெகு தூரத்தில் கேட்கப்பட்டது ஒரு இரைச்சல். அது ஒசர கிளம்பி தோழி படலத்தால் திக்குகளை நிரப்பித்ததால் சுழற்காற்று வடிவத்தில் வந்தவன் திருணாவர்த்தனுடைய அசுரன். அப்போ திருணாவர்த்தன்ற அந்த பெரிய அசுரன் ஜனங்களுடைய மனசை கவர்ற உம்மை கவர்ந்துண்டு கிளம்பினான். அதாவது புழுதி காத்தா கிளம்பிண்டு மற்றவா கண்ணை தெரியாத இருக்கும் பொழுது சுவாமியை கவர்ந்துட்டு போயிடுறான் அந்த அசுரன். உத்தாமபாம் சுதிமிராஹத திருஷ்டிபாதே திருஷ்டும் கிமப்ய குச்சலே பசுபாலலோகே ஹா பாலகஸ்ய கிமித துவதுபாந்தம் ஆப்தா மாதா பவந்தம் விலோக்கிய பிரசம்ருரோதஹ. அப்போ அளவற்ற புழுதி உண்டாயிருக்கு அந்த இடத்துல. அந்த இருட்டில் ஒன்றும் பார்க்க முடியாமல் ஆயிட்டுது. ஐயோ குழந்தைக்கு என்ன நேர்ந்ததுன்னு உம்மை விட்ட இடத்த நோக்கி அந்த தாயான யசோதை உங்களை அங்கே காண முடியாமல் அலறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த 3வது ஸ்லோகம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.